பாத பூஜை முடிப்பான் அவன் பணிவிடையும் செய்வான் அவன் கலைத்த மகவானே அவன் கலைப்பாரி கொடுப்பான் இழைத்து வந்த ஈசனே அவன் இழைப்பாரி கொடுப்பான் அவரை ஒண்ணுங்களே ஒண்ணுமே என்று ஒண்ணுங்களே ஒண்ணுமே என்று அங்கே உபசரித்த பார்வதியாளே பணிவிடைகளை செய்தார் கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார் இழைத்து வந்த ஈசனுக்கு இளநீரை கொடுத்து உண்ணுங்கோ உண்ணும் என்று உபச்சாரம் செய்து கலைப்பாரி இளைப்பாரி கையிலையிலே கொலுவிருந்து வருகின்றார்கள் அவெல்லாம் பொண்டாட்டியா ஏன் ஆட்சி உனக்கு பிடிக்கலையா தாத்தா கொஞ்ச நாளா பிடிச்சது இப்போ வர வர பிடிக்க மாட்டோம் வர வர பிடிக்கலன்னா உனக்கு வயசாகி போச்சு பாத்தியா ஆமா அதனால பிறகு அது எங்க அக்காவை தான் ஒரு கட்டி கொடுத்துருக்கோம் எங்க அக்காவை ஒரு கட்டி கொடுக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா பச்சைக்கிளி மாதிரி இருந்தா சண்டால மனுஷனுக்கு கட்டி கொடுத்து மனுஷன் எங்க அக்காவை குரங்கா ஆக்கிட்டாரு அவர் குரங்காக்கிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இருக்கணும் வயசு 80 வயசு ஆயிட்டு வந்தோடனே சாப்பிட்டோமா முடக்கணுமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு தண்ணியை போட்டு வந்து அவளை தொணன்னு இருக்க விடாம போல 6 மணிக்கு தண்ணியை போட்டு வந்து விடிய விடிய தண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்காரு ஒரே பேச்சு ஆமா அதை சொல்ல இதை சொல்ல ஒரே புலப்பந்தான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே கலவுடுத ஆமா எனக்கு தெரியும்ல தெரியுமோ சரி இருக்கட்டும் அதாவது அந்த காலத்திலே ஆனா பிறந்த அம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு பேயாமல பெருமலையிலே வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பட்டு வாராம் அந்த ஒரு கோட்டை விதப்பாட்டையும் வரப்பட்டதுக்கு ஒரு ஆள் தான் அப்போ அப்படியா ஆமா ஆனா இப்போ குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு அதுலயும் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா அவளுக்கு சம்பளம் 250 ரூபாய் அப்படியா காலையில ஆட்டோ சாரிச்சு போண்டாட்டி என்ன போண்டாட்டி போண்டாவும் டீயும் அப்படி விவரமா பிரிச்சு சொல்லு அவளுக்கு வெத்தலை பாக்கு இதுவும் போக அவளுக்கு சம்பளம் வேற கொடுக்காங்க சம்பளம் கொடுக்காம ஓதில வேலை வைப்பாங்க இப்போ உள்ளவங்களுக்கு சரி ஆனா அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்டை அவர் ஒத்தையிலே வரப்பு வெட்டி வந்தாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க வெறும் 1.25 ரூபா சம்பளம் குறைஞ்சு போச்சு 1.25 ரூபான்னு அப்ப பெரிய துட்டு பெரிய காசு பிறகு அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா புருஷ வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் போட்டு சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து நிப்பாடா இப்படியா சிரிப்பா இப்படி சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு இப்படி சொல்லுவேன்னு நான் அணியனால சிரியாம இருந்தேன் சிரிச்ச முகம் சீதேவின்னா நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்போம்னுவாக்க அதுக்கு நீ குறைச்சிட்டேன் புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா பல் தெரியாம எனக்கு சிரிக்க தெரியாது அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ கொஞ்சம் நேரம் நீங்க அழுத்த உட்கார வேண்டாம் என்ன கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு இந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாடா அப்ப ஏன் முதுகு தேய்ச்சி விட்டாங்க தெரியுமா இவர் ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலே வரப்பு வெட்டினாரு பாருங்க அதுல ஒரு மம்பட்டியில காப்பிடி மண் அவர் முதுகுல தான் விழுமா அந்த அளவுக்கு வேகமா முங்கு முங்கு முங்குன்னு வாங்கி வெட்டி எறிவாரு இப்ப உங்களுக்கு போட்ட மம்பட்டிய புடுங்க பலம் இல்ல அந்த அவர் முதுகை தேய்க்கும் போது அண்ணா தெருவெல்லாம் நீரழிஞ்ச பல்பு காட்டுல வேலை பார்த்து வந்து ஆம்பளைக்கு கட்டிய மனைவி குளிக்கும் போது முதுகு தேய்ச்சி விட்டான்னா என்ன ஆகும் அவர் களைப்பெல்லாம் பறந்து போகும் அப்படியா ஏன்னா அந்த காலம் அவர் அப்படி வேலை பார்த்தாரு அந்த அம்மா அப்படி பணிவிடை செய்தா
ஆனா இப்போ நீங்க பார்க்க வேலைக்கு உங்களுக்கு பணிவிடையும் கிடையாது, பச்சை பழம் கூட கிடையாது. என்ன 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் அப்படிதான் வரப்போட்ட கூப்பிட்டாரு. ஆமா, நான் கனத்த மம்பட்டி ஒண்ணு வீட்டுல போட்டிருக்கேன். சரி, அதை எடுத்துட்டு போயிட்டேன் காலையில 5 மணிக்கு. ஆமா, வரப்போட்ட போனேன். சரி, வரப்பு நல்லா நனைஞ்ச வரப்பு, ஏற்கனவே மழை வேற பெஞ்சிருக்கு. ஆமா, நல்லா குளிந்து போய் கிடக்கா. நான் வச்சிருந்தது கனத்த மம்பட்டி. சரி, வாங்கி ஒரு போடு போட்டேன் வரப்புல. மம்பட்டி பூரா ஃபுல்லா முங்கிட்டு ஐயோ அந்த மம்பட்டியை புடுங்க முடியல. வயக்காட்டுக்காரரை கூப்பிட்டு ரெண்டும் சேர்ந்து புடிங்கி வேலைக்கு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அவன் ரெண்டும் சேர்ந்து புடிங்கி மம்பட்டியை கழுவி வீட்டை பார்த்து வந்துட்டேன். அதான் சீத்துவங்கிட்ட கழுதைக்கு சின்ன கழுதை துணையா. ஆமா, இப்ப நமக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க முடியல. ஆனா கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவான் அப்படி அல்ல. அகில உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழந்து வந்தார். பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருக்கும் போது மறுநாள் பொழுது விடிந்தது. பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க ஈரேழு உலகம் எல்லாமே என்னைக்குமே இறையிழந்து வாரீங்க. இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும் கடவுள் நான் தான். 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கும் பகவான் என்னைத்தானம்மா எல்லாரும் வணங்குவாங்க. ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தமா இருக்கீங்கன்னா அப்படின்னா என்னய்யா? விவரம் சொல்லுங்க ஐயா. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டி. ஏம்மா ஒன்றோ ஒன்றாண்டி உடைய வேணும் நான் தாண்டி. தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனும் நான் தாண்டி. தாயே மூணு மூணாண்டி முக்கனேனும் நான் தாண்டி. ஏம்மா நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி. தாயே ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி. ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி. ஏம்மா ஆறு ஆறாண்டி அது சாஸ்திரமும் நான் தாண்டி. தாயே ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரமும் நான் தாண்டி. ஏம்மா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி. தாயே ஒன்பது ஒன்பதாண்டி நவக்கிரகம் நான் தாண்டி. பத்து நல்ல பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி. பகவானு நான் தாண்டி. நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகம் எல்லாம். நான் அகன்ற நகலும் அம்மா நான் படைத்த உலகம் எல்லாம். அடியடி அம்மா பார்வதி, இரவு நந்த மகளு நான், இருளு நந்த ஒலியு நான். அடியே பார்வதி, ஈரேழு 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான். இருளும் நான் தான் ஒளியும் நான் தான். பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பார்வதி. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்னம்மா சந்தேகம்
வந்து விட்டது. ஒரு நாளும் இல்லாத சந்தேகம் என்னம்மா? ஆண்டவா, என்னய்யா? 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? விவரம் சொல்லுங்க ஐயா. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா பார்வதி, என்ன? இந்த உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆமா. ஆனா இவர்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணமானால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், ஆமையா. மாலையிலே தோன்றும் சந்திரன். ஆமா, சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளியே கிடைக்காது. இருக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனால் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா. ஆமா ஆண்டவா, ஐயா, அது எப்படி இறைவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி என்ன செய்கின்றாள்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்து ஆண்டவை வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொல்லுகின்றாரே, அது எப்படி ஆண்டவன் கண்ணு சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி முடியும்? இவனுக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைத்து சரி சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை பரிசோதிக்க ஈசனுக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள் அந்த ஈசன் அண்ணன் உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஆமா. நல்லா தூங்கணும்னா சரி, அதுக்கு கூட காத்தாடி வேணும் பாத்துக்கோ. அப்போ காத்தாடி வேணும். உனக்கு மைக்கா வேணும். ஃபேன் போட்டா தான் தூங்க முடியும். அதாவது இருட்டுக்குள்ள கூட காத்தாடி இருந்தா தான் நமக்கு தூக்கமே வரும். இல்லனா கதகதன்னு இருக்கும். இல்லனா கசகசன்னு வரும். ஆமையா. சில பேருக்கு ஏசி இல்லாமலே இப்ப உறக்க வர மாட்டுக்கு. ஆமா, ஏசில நான் கேக்க. பரவே. ஏசியே வேண்டாம் எனக்கு. அப்போ இரேல உலகமே இருள்மயமாக இருந்த உடனே சரி அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த பார்வதிக்கு எவ்வளவு சொல்லியும் நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. இல்லையே. இப்பேர்வட்ட பார்வதி நம்ம 2 கண்களை மறைத்ததனால வேண்டுமானால் தாத்தா முகத்தை தாத்தா பல்ல பாத்துட்டான். பல்ல பார்க்காத பார்க்காத கேக்கையா? தாத்தா சிரிச்சதும் பயந்து போயிட்டாப்ல. தாத்தா பல்ல பார்க்க போய் அழுதான். தாத்தா பல்ல பார்க்காத பார்க்காத ஏன் பாக்க நீ? பல்ல பார்த்தா அழுதுட்டான். அவன் ஒரு சாயலா திரும்ப நம்ம பத்தியா? ஆமா. திடீர்னு பல்ல பாத்துட்டான். பரவே. அதனால பதறிட்டான். அப்போ இந்த பார்வதா தேவிக்கு சரி இறைவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. ஆமையா. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் மகவான் ஆதிசக்தி முன்னாள் உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணு இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா. அவர் நெற்றி கண்ணை திறப்பார். நீண்ட ஒளி கொடுப்பார்.
பொறிகள் பறந்து பறந்து அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று உன்னுடைய பேர் என்று உச்சி கண்ணிலே பிறந்ததுனாலதான் அம்மாவுக்கு உச்சி மாகாளின்னு பேரு. அப்ப வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. இந்த வெள்ளம் உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அப்படின்னு அன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் சிவபெருமான் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்ப இந்த சிவபெருமானுடைய திருச்சடையிலிருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க இதனையே 10 கடலாக படைக்க வேண்டும் என்று இறைவனுடைய திருச்சடையையே கடல் கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடல் கரை. பிறவே உங்க சின்னியா பேரு கடற்கரையா? உன் சின்னியா தான் உன் குடியை கெடுத்துட்டாரு. உங்க அப்பாவுக்கு சாராயத்தை வேங்கி கொடுத்து இடத்த பூரா எழுதிட்டாரு. அப்படியா? நீ எழுதி கொடுத்துட்டு இப்ப சும்மா நிக்க. என் பேர்ல இடம் இருந்தானே எங்க சின்னியா பேர்ல இடம் இருந்தானே. பரவாயில்ல, அந்த மனசு இருந்தா நல்லா இருப்ப. அந்த கடற்கரை இல்ல, சிவனுடைய திருச்சடையை கடல் கரையாக வளைத்து பகவானுடைய 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்தார். அதற்கு பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி வங்கம் சம்பாதி வேகப்பாதி வேகப்பா வங்க சம்பாதி வேகப்பாதி வேகப்பா கடல் ஒரு கடலா Double
பாறை. ஆமா. பலங்கி வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே ஆமையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க முன்னால உள்ள ஆட்சிமாரெல்லாம் போட்டி போட்டு தூங்குதாவோ. அப்படியா? நான் முதல்ல தூங்குதானா ரெண்டாவது நீ முன்னால தூங்குதியான்னு முன்னால உட்கார்ந்து உறக்க என்னமா வருது. உனக்கு என்ன தெரியும்? மேலுக்கு வேற வரது ஒரே அச்சடி உச்சடியா வருது. அது அவ பகலெல்லாம் குளத்து விலைக்கு போயிருப்பாவோ. பிறகு சாயங்காலம் வந்து சாமிக்கு கோமரத்தாடியா இருக்காவ. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு அவளுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. அதான் உறக்கம் கண்ண வாடி வாடி அடிக்கி. பிறகு உறங்க வேண்டியது. யாரும் உறங்குனியா? பாத்துக்கோங்க. உறங்கலங்க. கோயில் கொடைமா உறங்கலாமா? எங்க கோயில்ல வந்து இப்படி நீங்க எல்லாம் உறங்கலாமா? வரி கொடுத்துருக்கலாம். ஆமா, வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கொடை கொடுப்போம், சாமி கும்பிடுவோம். இந்த வருஷத்துக்கு ஒரு நாளே நம்மளால முடிக்க முடியுமா? அதாவது ஒரு ஆலயத்திற்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. அந்த சாமி ஏன் வந்துச்சு? இந்த வடகாசி அம்மா எப்படி பிறந்தா? அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிடுதோம்? அவ கைலாசத்தை விட்டு ஏன் பூலகத்துக்கு வந்தா? அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? வில்லுப்பாட்டு கதையை கவனமா கேட்கணும். என்னமோ 6 பேர் இருந்து வில்லடிக்காங்க, நம்ம ஒத்தையிலே மாவளை கெடுக்கும் நினைக்க கூடாது. பிறகு அதனால வந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரிந்து கொள்ளணும். தெரிய வேண்டும். அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க வில்லு படிக்கணும்னா சரி, நாங்க ஆடி பாடி படிக்கணும்னா நீங்க எங்களை பொறுமையா பாருங்க. சரஸ்வதி எங்க இருந்து வருவா தெரியுமா ஐயா? எங்க இருந்து வரா? சரஸ்வதி இந்த கூட்டத்துல இருந்து தான் எங்க நாக்குக்கு வருவா. சரஸ்வதி சபையில இருந்தா வரா. பிறகு சும்மா ஒண்ணும் இல்ல. அதை விட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய பக்தர்களும் அத பக்தியா கேட்கணுமா. நீங்களும் பக்தியா கேட்கணும். அப்பதான் சாமி கூப்பிட்ட உடனே வரும். அம்மா பிறகு வடகாசி அம்மா எதுக்கு பிறந்தா, ஏன் பிறந்தா, என் தாத்தா வடகாசி அம்மா நமக்கு என்ன நன்மை செய்தா? நம்ம தூங்குதவங்கள தப்பா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? என்ன கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கவங்க எப்படி வந்து கதையை கரெக்டா கேட்பாங்க? அது எப்படி தெரியுமா? இப்ப கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, ஆமா, அவங்க எல்லாம் நம்ம 6 பேரையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாக்கும்போது உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. ஆமா, உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன பாக்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன கொடாடிக்கு தம்பிக்கு 22 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. கொடாடிங்க தம்பி இந்த தொம்பிய பார்க்கலனா 22 வயசு இருக்குமா ஒரு அக்கா சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல உள்ள அக்கா சொல்லுவாங்க நீ சும்மா தாயி, அவருக்கு 20 வயசு தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா. என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கட்டிச்சா சபையில. நீ இருக்க இருப்புக்கு உனக்கு 20 வயசு. அவன் நீ எனக்கு வயசாகி போச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இளம உள்ள இருந்து ஊஞ்சல் ஆடிட்டு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு வயசானாலும் ஆசை வந்து யாரையும் விடாது. ஆசை வந்து விடாது. அப்ப உன்னைய பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பாக்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பாக்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அண்ணாச்சிக்கு ஒரு 30 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுல ஒரு அக்கா சொல்லுவா 30 கிடையாது 28 வயசு தான் இருக்கும்பாங்க. பரவாயில்ல. அப்போ உன்னையவும் என்னையவும் மாறி பார்க்கும்போது சரி கவனங்கள் மாறும், கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு கதை மட்டும்தான் காதுல கேட்கும் பாத்துக்கோ. அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிச்சுட்டு போறோம். பாப்பா குடிச்சிருக்க சேலை எங்க எடுத்துருப்பா? கடையில தான், ஜவுளி கடையில. அதனால நாகலோக பட்டணத்திலே பார் கடல் கப்பாலே பலங்கி வர்ணம் பாறையிலே அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியுமா மகிழ்ந்து வாழ்ந்து வாழ வேணும் தேவியுமா
மன்னவன் தேவி இருபேர்களுமே மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போல, நகமும் சதையும் போல, மனமும் மலரையும் போல, கடலும் மலையும் போல, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். குடும்பம். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஆமா, குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவின்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நடக்கணும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது இந்த குடிகார மட்டும் இவன் பேச்ச கேட்கவா அப்படின்னு தாய்மார்கள் நினைக்க கூடாது. அவர் குடிகாரா இருந்தாலும் அவர் சொல்லுறதுல ஏதாவது 2 வார்த்தை நல்லா இருக்கும், அதை கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பத்திலே நல்லா இருக்கும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கா? உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்க மாட்டேக்காளா? ஆமா, என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. எதுக்கு அப்படி? என் தம்பி சொன்னா எதுனாலும் கேட்கா. அதான் எதுக்கு? நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், யாட்டி கூட்டி பேசுவேன். சரி, என் தம்பி அப்படி கிடையாது. அப்படி இல்லையோ? அவன் கரெக்டா பேசுவான். ஆமா, அதனால உங்களுக்கு அப்போ அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எந்த காரியமா உங்க தம்பி பேசி முடிக்கட்டும். ஆமா, அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஆமையா போடுங்க. ஆமா, ஹலோ, அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை. ஆடருக்கும் ஆடருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி. அதாவது நாமளுக்கெல்லாம் செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? ஒரே ஒரு செல்வம்னா என்ன செல்வம் தெரியுமா? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருந்தாலும் சரி, அந்த தங்க ஆபரணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒரு நாளும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் மண்ணு நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. வாய் நிறைய அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்கணுமானா அதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம், பிள்ளை செல்வம் என்பார்கள். ஆமா, ஆமையா. ஆமா, என் கல்யாணத்துக்கு சரி நான் தாலி கட்டின உடனே எங்க பாட்டி காலில் போய் விழுந்தேன். என்ன சொன்னா? எங்க பாட்டி என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா? பேரப்பிள்ளை, நீ 16 பெற்று பெருவாள் வாழும் அப்படின்னா. ஏ அப்பா, நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சிட்டாங்க. ஆமா, செல்வம் 16 சொல்லுவாங்க. 16 செல்வம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ, தனம், பசு, பொறுமை, நன்மை, வீடு, நல்ல பிள்ளைங்க, இப்படி 16 செல்வம். நீ 16 பிள்ளைய பெத்து விட கஷ்டப்படக்கூடாது. அப்ப செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, விளையாட குழந்தை இல்லை, கத்தரிக்கா தோட்டத்தில காய் பறிக்க குழந்தை இல்லை, பூசணிக்கா தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்லை, கறிக்கரைக்கும் தேங்காயில
படுபாவியாகி விட்டேனே நான் ஆத்தான் கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா சொல்ற நான் குளத்தான் கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா குழந்தை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு சரி குழந்தை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கும் பேசுவாங்க பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுவாங்க அதாவது பிள்ளை இல்லாத பேர்களை மலடி என்பார்கள் பிள்ளை இல்லைன்னா மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவாங்க மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை தானே அதாவது மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மலடு என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா பிள்ளை இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் புஷ்பவதியாகாத பெண்ணை தான் மலடு என்பார்களே தவிர அந்த மலடு என்பதுக்கு அதான் அர்த்தம் ரெதுவாகாம இருந்தா தான் மலடுன்னு சொல்லுவாங்க இது தெரியாம நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடு மலடுங்கோ ஆமா பேசக்கூடாது அடுத்தவர் மனது புண்படும் வரைக்கும் யாரையும் காயப்படுத்த கூடாது அவங்க வாழ்க்கை இறைவன் அவங்களுக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அப்போது கொடுப்பார் ஆமா சில பேரு கல்யாணமான உடனே கேட்பாங்க ஒரு நாள் ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுதுன்னு வை ஏ தாயே உன் பிள்ளைய கட்டி கொடுத்து எதோ விசேஷம் உண்டா உண்டு உண்டு வேணும்னே அவளை கூப்பிட்டு கேப்பா பாத்துக்கோ அதெல்லாம் கேட்க கூடாது அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா அப்ப பிள்ளை இல்லைன்னா மலடு என்பார்கள் பிள்ளை இல்லைன்னு பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிளவிம்பா கிளவின்னா 4 பிள்ளைகளை பெற்றதுக்கு பிறகு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி கழுத்துல நகையை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தெரு வழியா போனேன்னு வையி அவ சொல்லுவா 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டாலும் இவளுக்கு நடையும் உடையும் இதெல்லாம் தேவையா கிழவிக்கு இதெல்லாம் தேவையா மேலும் கீழும் மினக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா அப்ப நல்ல சேலை கூட கட்ட முடியாது ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு சொல்லுவாங்க பொன்னடி எத்தவா ஒல்லியா பெத்து இடுக்கிருக்காளப்பா ஆமா இவ காணி ஆளதுக்கு அப்படிம்பா ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைகி கொல்லி எத்தவா இவ எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவா அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான் 1000 பேர் 1000 சொல்லுவார்கள் அடுத்தவங்க பேசுவதை கேட்ட நம்ம வாழ முடியுமா ஐயா நமக்காக நம்ம மனசாட்சிக்கு இறைவனுக்கு பயந்து வாழணும் அதனால சரி ஏ தம்பி தாத்தாவுக்கு ஒரு கரண்டியை கொடு ஒரு கடி அள்ளி கொண்டு வாயில கொடுத்து வாங்கிட்டு வந்து ஓம்பாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பலம் கவிரோடி என்ன கவிரோடு
படிக்கணும் என்பார்கள். ஆமையா. பட்டம் தவறினா நாமளுக்குத்தானே நஷ்டம். நமக்கு தான் நஷ்டம். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. கூட 10 நாள் ஆயிட்டுனா அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால இந்த வயசுலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு 50 வயசாச்சு, உங்களுக்கு 55 வயசாச்சு. இதுக்கு மேல் நமக்கு குழந்தை கிடைக்குமா? கிடைக்கிறது சந்தேகம், ரொம்ப கஷ்டம். என் நாகக்கண்ணி என்ன, அதாவது லண்டன்ல 95 வயசு கிழவி ரெட்ட பிள்ளை பெற்றிருக்கா. எந்த ஊர்ல? லண்டன்லயா? பேப்பர் பாத்தீரா? பேப்பர் நான் இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷ் பேப்பர் தான் தினம் படிப்பேன். நீங்க இங்கிலீஷ் தான் படிப்பீடோ? ஆமா. சரி, வடநாட்டுல இப்படி இருக்கு. ஆகையினால நீ கவலைப்பட வேண்டாம். அப்படியா? நமக்கு 55-50 வயசு ஆனாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருக்குமானால் சரி, எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அம்மா 95 வயசுல பிள்ளைய பெத்து போட்டிருக்காள, அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில என்னைக்கு பிடிச்சு கொடுக்க. பாட்டி கட்டில் இருப்பா, பிள்ளை தொட்டில் இருக்கும். அந்த காலத்துல 30-40 தான் நடுப்புறாயம். பெண்களுக்கு 25 வயசு தாண்டினா தான் கட்டி கொடுப்பாங்க. ஆம்பளைக்கு 35 வயசு ஆனா தான் கட்டி கொடுப்பாங்க. ஆமா. சரி, இப்போ வந்து என்ன தெரியுமா, 13-17 நடுப்புறாயம். 20-22ல 2-3 குழந்தைய பெற்று வயசு என்ன ஆகுது? 30ல முடி நரைக்கும், 40ல நடுக்கமாகும், 50ல அடங்கிக் கொள்வார்கள். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அதான் வித்தியாசம். அந்த காலத்துல 130-140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க பாட்டி இருந்தா உண்மை சரிதானே. அதனால 95 வயசுல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுறான். அதான் சொன்னேன், பேப்பர்ல போட்டிருக்கான். அப்போ இந்த நாகராஜனுக்கும் இந்த வயசுல பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது மன்னவா? அப்படியே நாமல் மாண்டு முடிந்தோமையானா நம்ம செத்ததுக்கு பின்னாலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னாத்தா கரையோ செத்ததுக்கு பின்னால நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். அப்படி தான் பெற்ற திருமகன் இல்லையானா நம்மள மையான கரையில கொண்டு அடக்கம் பண்ணணும் பாருங்க. அதுக்கு சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் இந்த நாட்டுல என்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தான் மழை பெய்யுது. இந்த மாதிரி 10 பேர் நல்ல மனுஷன் இருக்க போய்தான் எந்த மழை பெஞ்சாலும் நம்மள விட மாட்டாங்க. அதுக்குத்தான் வெள்ளுக்காரங்களுக்குன்னு ஸ்பெஷலா மேல தகரம் போட்டிருக்காங்க. பிறகு அதனால நீங்க சுத்தி சுத்தி பாக்காதங்க. மழை வருது, மழை வெறிக்கட்டும்.
பரவாயில்ல. அப்போ நம்ம செத்ததுக்கு பின்னாலே மையானக்கரையிலே நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணணும்னா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு, உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா, செத்து போனாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா காசு பணம் இருந்தா முன்னால வந்து நிப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க, அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், நான் இவனுக்கா கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. கடையில போய் டீ கேட்டா போட்டு தருவாரா, வெண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் குழந்தை வரங்கள் வேண்டுமானால் அந்த இறைவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, தலம் மூலிகி, தலம் மூலிகி, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, ஆமையா சொல்லையா அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டான், பாலு கொண்டு தரை மெழுகி தரம் மொழிகி, தரம் மொழிகி, அவர் பன்னீராலே கோலம் போட்டாலும் அவர் பன்னீராலே கோலம் போட்டான், கோலம் போட்டான். ஆமையா ஓரையா அவர கோலம் போட்ட இடமாதி ஒரு புறத்து வாழையிலை விரித்து அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அநிறநாளி நிறமரத்த எச்சனை தேங்காய் பழம் எடுத்து வைத்து ஆழக்குழிய வெட்டி 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி 12 வருடங்களாக ஊசி முனையின் மேல் நின்று தவம் இருந்து வருகிறார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 6 வருடமாகவே தவம் இருக்க 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. அப்ப சிவபெருமான் வரவில்லை என்று இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்ப சிவபெருமான் இவங்க தவத்தை கண்டு தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் படியிழக்க வேணும் என்று பயணமாக வருகின்றார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது, ஆண்டவா நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையில இருக்கேன், அதனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். பார்வதி என்னோடு நீ வந்தையானா இறைவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அம்மா நீ வேண்டாம், கைலாசத்துல இரு, நான் போயிட்டு வரேன். அப்படி என்ன உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போகுது? பார்வதி உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். கூன்
குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய வசதி இருக்கும் ஆனா ஒரு பிள்ளை வரம் இருக்காது ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு கூட உப்பில்லா கூழ் கூட இருக்காது அங்க ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன் 21 நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கையிலே அமர்ந்திரு ஆண்டவன் நான் சென்று வருகிறேன் என்று அப்பந்தான் ஆண்டவன் பார்வதி இறைவா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்ப என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் படி இழக்க உன்னை அழைத்து போகிறேன் ஆட்டுமென்று சம்மதித்து எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாண்டி பகவானோ பார்வதியோ அவர் படியளக்க அப்ப ஆலமரத்தின் அடியிலே வந்து இரு பேர்கள் அமர்ந்து கொண்டிருக்க சின்னந்திரிய பாலகன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி பிள்ளையை கண்டவுடனே நீங்க போய் காப்பாற்ற வேணும் என்று சொன்னபோது அப்ப இறைவன் சொன்னார், அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான், எதுவுமே பேசாம என் பெண்ணால் வர வேணும் என்று சொன்னபோது சத்தியம் செய்து கொடுத்த பார்வதி வாக்கையை மீறலாமா? அப்ப பார்வதி, அண்டவா நம்ம பெண்ணுக்குத்தான் தெரியும் பிள்ளை இல்லாத வழி என்னன்னு. இந்த பாலகன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா அண்டவா. இவன் தரையிலே விழுந்தா தவிடுபடியாகி விடுவானே, அதனால நீங்க தான் போய் காப்பாத்த வேணும்னா. நீங்க காப்பாத்தலைன்னா உங்க பின்னால நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் சொன்னார், சரி பார்வதி,
சரி பார்வதி, நீ சொல்லுவதை போலவே இந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படி கீழே தான் விழ போறான். என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பானு விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துகிறேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே வருகின்றான். ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மா இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பா இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப வேற என்னதான் சொல்லிருப்பான்? வேற என்ன சொல்லிருப்பான்? அறியாத பிள்ளை, தெரியாத பிள்ளை. ஆமையா, அந்த பிள்ளை கொப்பு ஒடிச்சு கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான்? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஆமையா, நான் செத்தேம்னா காக்கச்சனியும் போக்கல, செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதனால என் பேச்சை நீ கேட்கல, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்தை கடந்து இறைவன் ஏன் அந்த பாலகனை காப்பாற்றவில்லை தெரியுமா? சத்தியம் செய்து கொடுத்த கண்ணபுரான் தான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டுதான் கண்ணை காப்பாற்ற முடியாதென்றார். அப்ப இப்படியாகவே இருக்கும்போது நாகலோகம் அழியாக இருபேர்களுமே நடந்து வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவா, இந்த நாகங்கள் ரெண்டும் தவம் இருக்கிறார்களே, ஏன் தவம் இருக்கிறார்கள்? ரெண்டு பேருக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். உடனே அப்ப பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்க பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? கொடுக்கலாம்ல, பகவான் நீங்க நினைச்சா கொடுக்கலாமா? அதாவது உங்களை நம்பித்தானே பிள்ளைன்னு தவறு இருக்காங்க. பார்வதி 12 வருஷமா குழந்தை இல்லாம தவஞ்சிதாகனா, அதாவது திடீர்னு கொடுக்க முடியாது. சரி, வாழைக்காயா வாங்கியாந்து கொடுத்துற பிள்ளை வரத்தை நான் கொடுக்கணும்னு சொன்னா அவங்கவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படியானா சித்திரபுத்திர நைனாரை வரவழைத்து அந்த நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கை பார்க்க, கணக்கை பார்த்தா கணக்குல 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. ஏன் இல்லைன்னா போன ஜென்மத்திலே நாகராஜன் வேடுவனாக பிறந்து சூல்மானை அம்பாள் எய்து கொன்று விட்டான். நாகக்கண்ணி மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டார். அதனால 2 பேருக்குமே கருவளித்த பாவத்தினாலே கை குழந்தை இல்லை என்று இறைவன் சொல்ல, ஆதிபரா சக்தியான பார்வதி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க, கண்ணைக்கு மனம் இறங்கி கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும். மதலை குடுக்கலைனா நான் கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவைக்க மாட்டேன், உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன் இறைவா என்று பார்வதி சொல்ல, நீ எத்தனை சொன்னாலும் என்னால குழந்தை கொடுக்க முடியாதம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே, இனி இவர்களுக்கு நம்ம பிள்ளை கொடுக்காம விடக்கூடாது என்று அந்த ஆதிவரா சக்தியான பார்வதா தேவி, சாமி நீங்க இப்ப கொடுக்காதீங்க, நீங்க இப்ப கொடுக்காதீங்க,
ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே நான் கருவாயை சனிப்பதற்கு சட்டம் இல்லை. மாற்று வரங்களை தந்தாலே நான். கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.